காவாசி ஃபினிஷ் பண்ண வீட்டில் தூக்கு மாட்டி இறந்துட்டார். என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை, தீர்க்க முடியாத முடிவு கட்டிட்டார், சூசைட் பண்ணி இறந்துட்டார். பாருங்கள், போட்டை அன்றைக்கே முடிச்சிட்டார். நான் என்ன சொல்ல வரேன், இதே சூழ்நிலை எனக்கு அப்படின்னு பார்த்துருந்தா நான் 100 வாட்டியாவது தூக்கு மாட்டிருக்கணும். ஆனால் தூக்கு மாட்டலை. ஏன்னா என் படகுல இயேசு இருக்கிறார். ஆமென். இயேசு உங்கள் படகுல இருந்தா எத்தனை புயலையும் பார்த்துடலாம். சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு காத்தையும் பார்த்துடலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் பார்த்துடலாம், எப்பேற்பட்ட காரியத்தையும் ஊடுருவி போகலாம், எப்பேற்பட்ட இருளுக்குள்ளையும் போய் அந்த பக்கம் போய் கரை சேரலாம். ஆமென். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுக்குள்ளே கொண்டு வாருங்கள், இயேசுக்குள்ளே உதவி செய்வார். இன்னொரு அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு நித்திரையாக இருந்தார். நிறைய பேர் இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்க, ஏங்க அவரை தூங்க விட்டாங்க? ஏன்ப்பா பின்ன காலிலேருந்து ஊழியம் செஞ்சுட்டு டயர்டாக தூங்க மாட்டாரா? அவர் நித்திரையாக இருந்தார். இன்னொரு அந்த இதில் வாசிக்கும் போது தலையணை வச்சு படுத்திருந்தார். ரொம்ப சேஃபாக படுத்துட்டு இருக்கார், ஆழ்ந்த நித்திரை. ஏன்னா நைட்டு பிரயாணத்தை தூங்கினா தான் அடுத்த நாள் அங்கே போய் நல்லா வேலை செய்ய முடியும். அப்போ போயிட்டுருக்குறாங்க. அப்போ அவர் போயிட்டுருக்கிறார், அப்படி அந்த மாதிரி போயிட்டுருக்கிறார். திடீர்னு பார்த்தா கப்பல் அடிக்குது, கப்பலில் புயல் அடிக்குது. அலை டம்மால் போட்டை தூக்கி அந்த பக்கம் போடுது, இந்த பக்கம் போடுது. அலை சும்மா போட்டு மேலே தண்ணி உள்ளே விழுது, வாரி வெளியில் கொட்டிட்டுருக்காங்க. உள்ளே போய்டுன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. இவரை பார்த்தா எங்கடா இயேசு அப்படின்னு பார்த்தா பின்னாடி நல்ல அருமையான தூக்கம், சூப்பரான தூக்கம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதை குறித்து டீல் பண்ணி ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு வாசகம் வாசித்த 3 டைப்பாக விசுவாசம். நல்லா கவனிக்கிறீங்களா? 3 விதமான விசுவாசம். ஒன்று ஸ்ட்ரகிளிங் ஃபெய்த், போராடுகிற விசுவாசம். சில பேர் இப்போ கடலில் அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நீங்கள் போட்டை விட்டுட்டு நீச்சல் அடிச்சுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? அப்பா அம்மானு வாயில் தண்ணியை குடிச்சிட்டு அதை குடிச்சிட்டு பொதறி கிதறி ஒரே போட்டு டம்மால் டிம்மான்னு அடித்து டயர்டாகி அப்படியே களைச்சி போய் அந்த பக்கம் போய் சேருவீங்க. திஸ் இஸ் கால்ட் த ஸ்ட்ரகிளிங் ஃபெய்த், போராடுகிற விசுவாசம். இன்னொன்று ஹேங்கிங் ஃபெய்த் தான். இப்போ போட்டு அந்த பக்கம் போதுன்னு வச்சுங்க, போட்டு உள்ளே உட்காராமல் போட்டு சைடில் பிடிச்சிக்கிட்டுன்னு வச்சுங்க. சைடில் பிடிச்சிட்டா எப்படி இருக்கும்? தொங்கி தொங்கி ஷோல்டர்லாம் வலிக்கும். ஐயோ எப்படா போய் சேரும், எப்போ சேரும், எப்போ சேர்ப்பேன், எப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும், எப்போ இந்த போராட்டத்துக்கு எப்போ தீர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொங்கிக்கிட்டே போவீங்க. அது ஹேங்கிங் ஃபெய்த்து. 3வது ரெஸ்டிங் ஃபெய்த், விசுவாசம், நிரம்பன விசுவாசம். அது ஆண்டவரோடு கூட இணைஞ்ச விசுவாசம். இயேசு எப்படி இருந்திருப்பார்? பிதா தான் சொல்லியிருக்கார். பிதா சொன்னார், பிதாக்கிட்ட தான் கேட்டிருப்பார். ஆண்டவரே நீ டைம் ஷெட்யூல் கேட்டுப்பார். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுப்பார். ஏப்பா இன்றைக்கி அடுத்த கதர்நேர் பட்டணத்தில் உனக்கு வேலை இருக்குது, நீ போட்டை பிடிச்சிட்டு நீ போயிடு. அப்படியே ஆண்டவரே, சரிங்க பிதாவே, சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீஷியில் கொடுத்து அப்படியே டிரான்ஸ்பர் அங்கே போயிட்டார். இப்போ ஏன் இப்படி தூங்குறாருன்னா, இவருக்கு அப்பா சொல்லிட்டா, அப்பா சொல்லிட்டா நடந்தே தீரும். அந்த வார்த்தையை நிறுத்துறதுக்கு அவருடைய தீர்மானத்தையும் அவர் கட்டளைகளையும் தடை செய்யறதுக்கு யாராலையும் முடியும்? எந்த காத்தாலையும் முடியுமா? இல்லை எந்த கொம்பனாலையும் முடியுமா? முடியாது. அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே படகு முழுகிட்டாலும் சப்மரி மாதிரி அடியிலே போய் எங்கே கரையிடணும். சோத்திரம். அப்போ இவர் சொல்லிட்டாரு, அதனால் அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறார். அருமையான ரெஸ்ட்டு, நல்ல தூக்கம், மிதமான தூக்கம். பாருங்கள், நல்ல விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தை மேலே அவ்வளவு உறுதியான நம்பிக்கை, அவ்வளோ ஸ்ட்ராங்கான விசுவாசம். சில பேர் பாருங்களேன், விசுவாசி சின்ன பிரச்சனை வரக்கூடாது, ஐயோ அவன் சொல்லிட்டான் அப்படியே உடம்பு செலுத்துவான். என்ன ஆச்சுன்னு தெரில, அவருக்கு ஒரு சின்ன வியாதி வரக்கூடாது, ஒரு குண்டூசி குத்தக்கூடாது, குத்திட்டா போதும் கடப்பாறை குத்துற மாதிரி ஃபீலிங். ஐயோ அப்படியே போரிட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி ஏற்ற ஓடி பக்கத்தில் ஓடி அந்த டாக்டர் இந்த பார்த்து குழம்பி ஒன்றில் ஆகிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே விசுவாசம், ஆண்டவரே 24 மணி நேரம் அப்படியே ஜபம் தொங்கி தொங்கி வயிறு உள்ள கண்ணெல்லாம் ஒட்டி போய் வயிறு கீரெலாம் உள்ளே போய் அப்படியே என்னமோ போட்டு கலக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த காத்தையும் கடலையும் பார்த்தா ஜபம் பண்ண சொல்லலை, பேசுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இப்போ விசுவாசம் தான் மெயின், விசுவாசம் தான் மிக மிக முக்கியம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சரி அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அப்போ அந்த ஏன் ஆண்டவர் அந்த கலிலேய கடலை செலக்ட் பண்ணான்னா, எல்லாம் நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்று தரும்படி விரும்புகிறார். அதனால தான் அந்த கலிலேய கடல் பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷலான கடல். அங்கே அங்கே கடல் பொங்கும்,
அங்கே காற்றடிக்கும், சுழல் காற்றடிக்கும், அலை ஆள் உயரத்துக்கு அலை உண்டாகும், எல்லாம் உண்டாகும். அதனால தான் அந்த 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 கடலினுடைய தன்மை, அந்த கடலுடைய கேரக்டர், கடலுடைய எல்லா குணங்களும் அந்த ஏரிக்கு இருக்கிறதுனால அதை கடல்னே அழைச்சாங்க. இது கடல் தான் இது அப்படின்ட்டாங்க. இயேசு பார்த்தீங்கன்னா எந்த பைபிள் காலையில் இப்படி லெசன் எடுப்பாங்க. காலையில் இது தியரி எடுத்துட்டு நைட் ஆனால் என்னது ப்ராக்டிக்கல். அல்லேலூயா. இயேசு காற்றையும் கடலையும் அமர்த்தினார்னு காலேஜ் பிரின்சிபல், பிஹெச்டி வாங்கின பிரின்சிபல் உங்களை சாயந்தரம் கூட்டு போட்டு கடலில் கூட்டு போயிட்டு காற்று இறையாதுன்னு சொன்னால் நீ கேட்குமா? கேட்காது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி ட்ரைனிங், 3.5 வருஷம் ட்ரைனிங், சரியான ட்ரைனிங். ஆமென். 3.5 வருஷத்தை மூச்சு பிடிச்சி ட்ரைனிங் கொடுத்துட்டார். காலையில் ஃபுல்லாக தியரி சப்ஜெக்ட் பேசியிருப்பார், சாயந்தரம் இதே டெஸ்ட் வருது, அந்த டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும்னு அவர் சொல்கிறார். அப்போ பலத்த கால் உண்டாக்கி நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின் இது சரி அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவன் கேட்குறாங்க, கொஞ்சம் கவலை இல்லாத ஆளாக இருக்கிறாரு, இப்படியா தூக்குறது? தூங்கிட்டே இருக்கிறீங்களே, இப்படியா தூங்குறது? இப்படி அது இந்த மாதிரி தூக்கமா? நாங்கள் அவ்வளோ அவசரப்படுறோம், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே அப்படின்னு. நிறைய பேர் அப்படி தான் கேட்டிருக்கீங்க. நான் அவ்வளோ படுறேன், 5க்கும் 10க்கும் லாட்ரி அடிக்கிறேன், நீங்கள் என்னப்பா அப்படியே கண்டுக்காதமாக இருக்கிறீங்க, வியாதியில் கஷ்டப்படுறேன், நீ கண்டுக்காதமாக இருக்கிறீங்க, கவலைப்படாதமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? எப்பேற்பட்ட வார்த்தை, எவ்வளோ கடினமான வார்த்தை, எவ்வளோ பயங்கரமான வார்த்தை. இப்படி தான் ஜபமே சில பேர் இருக்குது. ஆண்டவரே இப்படி இருக்கிறீங்களா, என்ன பாருங்க ஆண்டவரே, என்ன பாருங்க ஆண்டவரே சொல்லிட்டு இருந்தால் பார்த்து தானே அப்போ இருக்கிறார் அவர், அழுமூஞ்சினி. அப்போ எதுக்கத்தாலும் புலம்புறது, அழறது, குழம்புறது, கவிதை படுறது. ரெஸ்டிங் ஃபேட், விசுவாசத்துடைய நிறைவில்லை. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். ஆமென். அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறேன். எதுவும் என்னை தொட முடியாது, எந்த வியாதியை அசைக்க முடியாது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் எனக்கு வராது. ஆனால் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், அது அடங்கி போயிடும் அப்படின்ற தீவிரமான விசுவாசம், ஆழமான விசுவாசத்தை சார். ரெண்டாவது, ஆண்டவரை பார்த்து கவலை இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏங்க கவலை இல்லாமல் அங்கே பரலோகத்தில் அவர் இருக்க வேண்டிய இடம், போட்டில் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் தலகானை வச்சு படுக்கிற ஆண்டவராங்க அவர். அல்லேலூயா. கேருபின் மத்தியிலும் சேருபின் மத்தியிலும் பார்த்துக்கிட்டு அவரை பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு 2 ரெக்கையை எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு 2 எடுத்து அடைச்சிக்கிட்டு அப்படியே பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிற பயங்கரமான ஆண்டவர், மகத்துவமும் மகிமையுள்ளவர். அவரை பார்க்கறதுக்கு தூதர்களை கூட இருக்கிற ஆளே கேருபே வந்து பயந்துக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டு நிற்கும். ஒருத்தாலும் பதில் சொல்ல முடியாது நிற்கும். காணக்கூடாத ஒளியில் வாசம், காணவே முடியாத வெளிச்சம், கண்ணுகண்டெல்லாம் குருடாடுங்க. அப்படி வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறவர் அவர் மகிமையெல்லாம் விட்டுட்டார். எல்லா மகிமை, லட்சக்கணக்கான தூதர்கள் ஆராதிக்கிற அவ்வளவு ஒரு தேவன் எல்லாவற்றையும் விட்டு உன் போட்டு 4 போட்டுக்குள்ளே வந்து காலனாக்கு போகாத அந்த போட்டு இப்போ புயல் அடித்தா எது அடித்தா அசைகிற அந்த போட்டுக்கு பின்னாடி வந்து படுத்து இருக்கார். அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்களே, அது எப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாத ஒரு கேள்வி. அதனால் ஒரு நாள் ஆண்டவரை இவர் பார்த்துட்டு சும்மா இருக்காரு, இவர் எனக்கு உதவி செய்யலையே, எனக்கு எதுவும் பண்ணலையே, ஏசு எனக்கு எதுவுமே செய்யலைன்னு அந்த கடினமான வார்த்தைகளை பேசாதீங்க. தேவன் அதை வெறுக்கிறார். தேவனுடைய தியாகம், அர்ப்பணிப்பு விளையேற பெற்றது. அல்லேலூயா. கவலை இல்லையா என்றார்கள். இன்னும் வந்து அடுத்த வசங்களில் வாசிப்போம். சுழல் காற்று உண்டாச்சுன்னு போட்டுக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பு உண்டாச்சு போச்சு. அங்கே பாருங்கள், இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே 2 வாட்டி சொல்கிறாங்க. காதல் விடாதுன்னு அவர் 2 வாட்டி ஆபிரகாம் முக்கியமாக கூட்டார்னா இவங்க ஐயரே ஐயரேன்றாங்க. ஏன்னா மனுஷனுக்கு சரியாக காதில் விடாது, 2 வாட்டி அழுத்தி சொல்லணும்னு சொல்கிற மாதிரி திருப்பி அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள் அப்படின்னு அதில் போட்டிருக்குது. எழுப்பி சும்மா எழுப்பினாங்கன்னு அப்படின்னு போட்டிருக்குது. அப்புறம் ஆண்டவர் எழுந்து நோக்கி ஆண்டவர் எழுந்து அந்த போட்டுக்கு முன்னாடி போகிறார். போயிட்டு எழுந்து காற்றை அதட்டி அல்லேலூயா கடலை பார்த்து இறையாதே என்றார். நல்லா கவனிங்க. எடுத்த உடனே காற்றை பார்த்து தான் சொல்கிறார். 2 அதுலேயும் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை திடீர்னு கடலை பார்த்து மாற்றி சொல்லலை. கடலை பார்த்து அமைதலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு காற்றை பார்த்து அப்படி சொல்லலை. எடுத்தோடனே காற்றை தான் பார்க்குறார். நல்லா கவனிக்க. நான் இந்த இதோடு ஒப்பிட அந்த நான் பார்த்த
ஆதியாகமத்தின் 1வது அதிகாரம் 2வது வசனத்தோடு ஒப்பிட விரும்புகிறேன். பாருங்க, கடல், பயங்கரமான காற்று, கொந்தளிக்கிற கடல், அலைபாய்கிற கடல், கொந்தளிக்கிற கடல். ஏன் கொந்தளிச்சுட்டு இருந்துச்சுன்னா, இப்போ காற்றுல பெரிய பெரிய அலை ஏன் உண்டாகுதுன்னா காற்று தான் அது காரணம். காற்று அடித்தா என்ன செய்யுது? அலை மேலே எழும்புது. காற்று அமைதலாக இருந்தால் அது சரியாகுது. அப்போ கடல் காற்றினுடைய வேகத்துக்கு கட்டுப்படுகிறது. காற்று வேகமாக அடிக்க அலை மேலே 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 எழுவுது, அலைகள் மூடுது. சுழல் காற்று உண்டான அப்புறம் தான் காற்று எப்படி அடிக்கும். சுழல் காற்று அடித்தா கடல் கரண்ட் உண்டாகும். மோதி அடித்தா கடல் அப்படி கொந்தளிக்கிற மாதிரி அவருக்கு அந்த காற்று தான் எல்லாத்துக்கும் காரணம். காற்று பாருங்கள், நியூமான்ற கிரேக்க பார்த்தா ரெண்டுத்தையும் குறிக்கும். ஆவியானரையும் குறிக்கும், அசுத்த ஆவிகளையும் குறிக்கும். இந்த இடத்துல அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுது? அப்படியே சலசலப்பு உண்டாக்கிடுது, உலகம் அப்படியே இதாக்கிடுது, அந்த இடத்த சஞ்சலப்படுத்திடுது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பான், திடீர்னு ஒரு பிரச்சனை, கடல் கொந்தளிக்கிற மாதிரி இருதயம் கொந்தளிக்கும், அப்படியே போட்டு அலப்பாயுவான், ஓடுவான், இங்கே ஓடுவான், அப்படி செய்வான். இப்படி பல விதங்களெல்லாம் போவார்கள். அப்போ ஆண்டவர் சார் காற்று அதட்டுறார். அல்லேலூயா, சோத்திரம். அதட்டுறார் வார்த்தை நீங்கள் அடித்து பாருங்கள். வேதாமத்தில் இந்த சர்ச் இதில் போட்டிங்கன்னா பாருங்கள். பிசாசை அதட்டினார், அசுத்தாவை அதட்டினார், பூமியின் செவிடுமான ஆவியை அதட்டினார் அப்படின்னு போட்டு. அதட்டுறதுனா என்ன? உட்கார வாயை மூடிக்கிட்டு. அதட்டுறதுனா என்ன? அதிகாரம் செலுத்துறது. நம்ம ஆளுங்க இப்போ குழந்தைங்களை அதட்டுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைல நல்லா அதட்டுற மாதிரி காற்று அவருக்கு. அல்லேலூயா, அதட்டுறாரு. வா சுமார் கத்தாத, அமைதல காற்றை பார்த்து இறையாது, சத்தம் போடாத, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு காற்றை பார்த்து ரொம்ப கண்டிஷனாக காற்றை சொல்கிறார், ஆர்டர் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் கடலை பார்த்து அமைதலாக இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா காற்று அடித்தோன்னே இது ஆடிட்டு இருக்குது, தண்ணி சீக்கிரம் நிற்காது. அதனால் கொஞ்சம் என்ன செய்கிறாரு? அது அமைதலாக இருந்தார். அப்போ அமைதலாக இருக்கும்போது அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. பாருங்கள், காற்று ஒரே புயல் அடித்த காற்று. நம்ம கூட ரேடியோலாம் சொல்கிறாங்க காற்று நிற்கிறதுக்கு டைம் ஆகுது, என்னமோ நடுவில் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, அது நிற்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகுது. இவர் சொன்ன செகண்டில் காற்று நின்றுச்சு, கடல் அமைதியாக இருந்துச்சு. பாருங்கள், இப்படிப்பட்ட அமைதியான கடலை அவங்க வாழ்க்கையில் அவனுங்க பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. அப்படி ஒரு அமைதி, பேரமைதி. உங்கள் இருதயம் கூட கடல் மாதிரி கொந்தளிக்கலாம், குழப்பமான சூழ்நிலையில் இருக்கலாம். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடைகிற அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறான், கொந்தளிச்சிட்ருக்கோம், தடன்னு குழச்சிட்ருக்கோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? அதை நீங்கள் அனுமதிக்கும் பொழுது, அந்த வார்த்தை குறித்து நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் கடலை அமைதியாக்கிடும். உங்கள் மனசு ஏன் சில பேர் பார்த்திங்கன்னா கவலையும் சந்தேகமும் குழப்பத்தில் ஆழ்ந்து போகிறாங்க, பயத்தில் ஆழ்ந்து போகிறாங்க. காரணம் என்ன? பிசாசாகிய காற்று அடித்து நம்மளை சஞ்சலப்படுத்திடுது. நம்ம குழம்பி போகிறோம், கலங்கி போகிறோம். ஆனால் தேவனை அதிகரிக்கும் போது இயேசு நம்முடைய போட்டுக்குள்ளே இருக்கிறார். அவரை நீங்கள் அனுமதித்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லி செய்யும் பொழுது, அவரை அனுமதிக்கும் பொழுது, இல்லை அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசும் பொழுது அங்கே மிகுந்த அமைதல் உண்டாகிறது. ஆமென். என்ன பாருங்கள், அதில் சொல்கிறாரு, காற்றை அடக்கி அவங்க சொல்கிறாங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறார். இயேசு என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசி என்றார். இல்லை இங்கே பார்த்தீங்க, அது அந்த வார்த்தை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசியே. அதற்கு அவர், அற்ப விசுவாசியே ஏன் பயப்படு சொல்லி எழுந்து காற்றையும் கடலை. அது நல்லா கவனிங்க. பயந்துக்கின்னு கிளம்பிக்கின்னு இதாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் செத்துற போகிறோன்ட்டான்னு. முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். நாங்கள் எங்களுக்கு கலரெல்லாம் கட்ட தேவையில்லை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, கடல்லே நாங்கள் சாக போகிறோம். போட்டு அக்கறைக்கு போக போகிறதில்ல, போட்டு நேராக கடப்பாறை நீச்சலில் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? மடிந்து போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியே. அல்லேலூயா. அல்ப விசுவாசின்றார். ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கிற, ஏன் இப்படி செஞ்சுட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே அவர் திட்டுகிறார், அமைதல் உண்டாக்குகிறார். இப்படி ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை அங்கே செய்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது, ஏன் உங்களுக்கு சந்தேகம் உண்டாயிற்று? என்ன சொன்னார்? அவர்களை நோக்கி, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஃபெய்த் ஏன்பா இல்லாமல் ஆயிடுச்சு, ஏன் விசுவாசத்தில் இல்லாமல் போயிட்டுது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அவர்கள் பயந்து
இப்பயும் பயப்படுறாங்க. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவளுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள். இப்படி பாருங்கள், ஆண்டவர் எல்லா இடங்களிலும் அங்கே அவர் சொல்லித் தருகிறார். கடல், அப்போ போட்டுன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனவாசிகள் கனெக்ட் பண்ணுவோம். 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாக்கி கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல்ல மனசாட்சியை சிலர் கைவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இப்போ நல்லா கவனிக்கிறீங்களா? 3 விஷயம். ஆவியானவர் உங்கள் போட்டில் ஏற்றுக்கிறீங்க. போட்டுன்றதுன்னா உங்கள் விசுவாச கப்பல். என்னது? விசுவாச கப்பல். இப்போ விசுவாச கப்பல் எங்கே போகுது? கடலுக்குள்ளே போகுது. வாழ்க்கை பிரயாணம். உங்கள் வாழ்க்கை பிரயாணத்துக்குள்ளே போகிறீங்க. பிரயாணத்துக்குள்ளே போகும்பொழுது இயேசு உங்கள் கப்பலில் ஏற்றுக்கிறீங்க, இயேசு உங்கள் போட்டில் ஏற்றுக்கிறீங்க. போட்டில் ஏற்றலாமல் போகலாம். ஆனால் அப்படி இயேசு ஏற்றாமல் போகிற போட்டு ஒழுங்காக போய் சேராது. அது எங்கே போய் சேருமே தெரியாது. அக்கறைன்றது பரலோகம். பரலோகத்துக்கு நேராக நம்முடைய பிரயாணம் போய்கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ பிரயாணம் அப்படியே போயிட்டே இருக்குது. அது இலகுவாக இருக்காது. குழப்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், பற்றாக்குறைகள் வரலாம், வியாதி வரலாம், வருத்தம் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இயேசு என் கூட இருக்கிறார் அப்படி சொல்லி அதட்டி அதட்டி பிசாசு உங்களுக்கு தடையை கொண்டு வருவான். இயேசுவின் நாமத்தினாலே அகன்றுபோ, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி பிசாசு அகற்றி கடலை நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நம்ம மனசை கட்டுப்படுத்தி செல்லும் பொழுது நாம் பெரிய காரியங்களை செய்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல மனசு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். உங்கள் விசுவாசம் தாங்க உங்கள் கப்பல். இயேசு மேலே வைக்கிற அன்பு தான், பற்று தாங்க உங்கள் விசுவாசம். அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திடக்கூடாது. நீங்கள் உங்கள் கப்பலில் உட்காந்து நீங்களே ஓட்ட போட்டால் எப்படி இருக்கும்? ஓட்ட போட்டால் தண்ணி உள்ளே வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ஓட்ட போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசத்தை காத்துக்கொண்டு நன்மை செய்ய வேண்டும் என்று உணர்வுகளாக இருங்கள். இவைகள் செய்யாமல் பாருங்கள். நல் மனசாட்சின்னு என்ன? ஒருவன் நல்ல மனசாட்சி என்பது பாவ அறிக்கை, மனம் திரும்புதல் மற்றும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலம் அதை தெளிவாய் வைத்திருக்க தன்னை பயிற்சி செய்வதை கோருகிறது. நல்ல மனசாட்சினா என்ன? நல்ல மனசாட்சி தான் ஒரு போட்டுக்கு அடித்தளம் மாதிரி ஷேப்பு கொடுக்குது. அந்த நல் மனசாட்சின்றது என்னென்ன? பாவ அறிக்கை. நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வர்ற ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற இயேசு உங்கள் போட்டில் இருக்குன்னா பாவத்தை விட்டு ஒழிஞ்சிருக்கணும். மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்னென்னா, நம்முடைய மனசை உலகத்தினுடைய அந்த பிரச்சனைகள், அந்த காரியங்கள் மேல் வைக்காமல் இயேசு மேலே உங்கள் மனசை அப்படியே திருப்புறது. உங்கள் இயேசு மேலே உங்கள் மனசை திருப்பி அவருக்குள்ளே வைத்துக்கொள்வது மற்றும் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படுது. இயேசு சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போக மாட்டார். அந்த வார்த்தையில் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை இயேசு சொல்லிட்டாரு, என் வாழ்க்கையை நல்லா அமையும். இயேசு சொல்லிட்டாரு, வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். இயேசு சொல்லிட்டாரு, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இயேசு சொல்லிட்டாரு, எனக்கு முன்னேற்றம் தான் சொல்லிட்டாரு. இயேசு எனக்கு நல்ல காரியங்கள் செஞ்சிட்டாரு அப்படின்னா ஒரு நல் மனசாட்சி. அந்த நல்ல மனசாட்சி அவரோடு கூட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற அந்த மனசாட்சியோடு கூட நீங்கள் கரெக்டாக செல்லும் பொழுது உங்கள் கப்பலை யாராலும் தடுக்க முடியாது, ஏதாலும் நிறுத்த முடியாது, ஏதாலும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் சாகணும்னு ஆண்டவர் உங்களை முடிவெடுக்கலை. அக்கறைக்கு சேர்ப்பது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் உங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்ப்பார். பயப்படாதீங்க. போராட்டம் உண்டு, குழப்பம் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆம், நாம் ஜெயிப்போம். நம்முடைய போட்டை நிறுத்த முடியாது. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா காற்றின் மேலும் கடலின் மேலும் அது கீழே அந்த வசனம் வாசிப்போம், இவ்வளவு அதிகாரம் விட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு அவர்களை பணிந்து கொண்டார்கள். அதுபோல் தேவனுடைய வார்த்தைக்கு பணிந்து அவருடைய அதிகாரத்துக்கு பணிந்து நாம் செல்லும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நாம் அடைய முடியும். தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா காரியங்களும் பெற்று இந்த உலகத்தில் நம்முடைய முன்னேற்றம் போய்கிட்டே இருக்கும். யாரும் தடுக்க முடியாது. ஆமென். அந்த கடலின் மேல் அசைவாடின தேவன், அங்கே பாருங்கள், ஆவியானவர் தளத்தின் மேல் அசைவாடினார். அங்கே போட்டு வச்சு நாம் அந்த கடலில் இருக்கிறோம். அந்த இயேசுவானவர் அசைவாடுகிற அந்த ஆண்டவரை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ அதிகாரமும் வல்லமையும் கிடைக்கும். அந்த கொந்தளிக்கிற கடல்லையும் இருளான வாழ்க்கையிலையும் ஒழுங்கற்ற சூழ்நிலையும் நீங்கள் கடை சென்று ஜெயம் பெற்று நாம் தேவனை உயர்த்த முடியும்.